உத்தரகண்டின் உத்தரகாசி மாவட்டத்தில் கங்கையில் திடீர் வெள்ளம் பெருக்கெடுத்து பலர் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அச்சம் கொள்ள வைக்கும் வெள்ள காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, தற்போது தெஹ்ராதூனில் இருக்கக்கூடிய அந்த திராலி என்ற பகுதி, அந்த பகுதியில் ஓடக்கூடிய கிர் கங்கா என்ற நதியில் தற்போது திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. இது மலை மேலிருந்து தண்ணி அசுர வேகத்தில் அங்க இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்கள் மீதெல்லாம் மோதி வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் பல வீடுகள், அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். மலை உயரங்களிலிருந்து அந்த நதி நீரானது திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆர்ப்பரித்து கீழே ஓடி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அது அந்த வளைவுகளில் இருக்கக்கூடிய கட்டிடங்களை முற்றிலுமாக நீரில் மூழ்கடிக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் பலரும் தற்போது மாட்டியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. உடனடியாக ராணுவம் மற்றும் SDRF குழுக்கள் அங்கு அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த திராலி மார்க்கெட் என்பது மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி என்றும் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனால் பலரும் அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பலரும், அதே போல அங்கு இருக்கக்கூடிய அந்த வீடுகள் மற்றும் அந்த ஹோட்டல்களில் தங்கியிருப்பவர்கள் இதில் மாட்டியிருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. இது மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி என்பதால் அதிகப்படியான சேதம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே கூறியபடி உடனடியாக ராணுவம் மற்றும் SDRF குழுக்கள் அங்கு அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முதல் கட்டமாக அதாவது கிர் கங்கா அந்த நதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு இதற்கு காரணம் என்று தற்போது முதற்கட்டமாக தகவல் வெளியாகிறது. அந்த காட்சிகளில் நம்மால் பார்க்க முடியும். முதலில் அந்த நதியில் நீர், அதாவது நதி நீரானது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாதவாறு அந்த நதி நீரானது சென்று கொண்டிருக்கும். சில நொடிகளில் அந்த திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மலை மேலிருந்து அந்த மண் மற்றும் அந்த கற்களை அந்த நீருடன் அடித்து வரக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடியும். அது உடனடியாக அந்த திராலி என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்கெட் பகுதி மற்றும் அங்கு இருக்கக்கூடிய கட்டடங்களை முழுவதுமாக மூடக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடியும். அந்த காட்சியில் நம்ம பார்க்கும்போதே அந்த கட்டிடங்கள், அதாவது அந்த பகுதி, அந்த கரையோரம் இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்கள் முற்றிலும் சீட்டுக்கட்டு போல சரிந்து விடக்கூடிய ஒரு காட்சியையும் நாம் இதில் பார்க்க முடியும். தேவா, உடனடியாக ராணுவம் தற்போது இந்த மீட்பு பணிகளுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. இதில் பலரும் சிக்கியிருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. இதில் உயிரிழப்புகளும் இருக்கும் என்று முதற்கட்டமாக தற்போது தகவல் வெளியாகிறது. பாலா, முகிலன், ஏற்கனவே பிரயாக்ராஜ் உள்ளிட்ட பகுதிகளில் அபாய அளவை தாண்டி நதிநீர் ஓடுகிறது அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பிட்ட உத்தரகாசி மாவட்டத்தில் அது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படலையா? ஏற்கனவே, அதாவது ஹிமாச்சல், இந்த உத்தரகாசி போன்ற பகுதிகளில் இது மழைக்காலம். ஏற்கனவே ஹிமாச்சலில் இது போன்ற ஒரு சூழ்நிலை இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து 2-3 மேக வெடிப்புகள் ஏற்பட்டு பல பகுதிகள் முற்றிலுமாக நீரில் மூழ்கி இருக்கின்றன. பல பாலங்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. அவ்வாறுதான் தற்போது இந்த உத்தரகாசி பகுதி, குறிப்பாக தெஹ்ராதூனில் இருக்கக்கூடிய இந்த கிர் கங்கா பகுதியில் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கினால் இந்த ஒரு கடும் சேதம் நடந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கு மக்கள், அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல அங்கு மக்கள் இருப்பதை நம்மால் அந்த காட்சிகளிலேயே பார்க்க முடிகிறது. தற்போது நாம் இந்த ஒளிபரப்பி இருக்கக்கூடிய இந்த காட்சிகளில் நம்மால் பார்க்க முடியும். இந்த திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போதே அங்கு வாகனங்கள் செல்வதையும் மக்கள் ஓடுவதையெல்லாம் நம்மால் இந்த காட்சிகளிலேயே பார்க்க முடியும். இது, அதாவது திடீர் வெள்ளப்பெருக்கு பிளாஷ் பிளட் என்று சொல்வார்கள். இந்த மலை உச்சிகளில் ஏற்படக்கூடிய இந்த பிளாஷ் பிளட்னால் இந்த திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. அது எவ்வாறு மேலிருந்து அந்த நீர், இந்த மண் கலந்த அந்த அதிவேகத்தில் இந்த நீர் கீழே வரக்கூடிய, அந்த நதி நீர் கீழே வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். அதாவது அந்த கட்டிடங்கள்
மீது மோதி அந்த சில வினாடிகளிலேயே அந்த பல்லடுக்கு கட்டிடங்களும் சீட்டுக்கட்டு போல சரியக்கூடிய ஒரு காட்சிகளை தான் நம்மால் இப்போ தற்போது இந்த காட்சிகளில் பார்க்க முடியும். இனி இந்த மீட்பு பகுதிகளுக்கு பின்பே இதில் எவ்வளவு பேர் மாட்டியிருக்கின்றனர், எவ்வளவு பேர் இனி காணாமல் போயுள்ளனர், எவ்வளவு பேர் இறந்துள்ளனர்கள் போன்ற தகவல் வெளியே வரும். ஆனால் ஒரு கடுமையான சேதம் தற்போது திராலி அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறதை நம்மால் காட்சிகளிலே கண்டுணர முடியும். பாலா, விவரங்களுக்கு நன்றி முகிலன். Alo.